பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவர் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது தேவதூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்டது சொப்பனத்தில் யோசேப்புக்கு சொல்லப்படும் பொழுது தூதன் அவருக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாகிய மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படிப்பட்ட பாவத்தை அவர் நீக்குகிறவர்? வேதம் சொல்கிறது சங்கீதத்துல, அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அவர் நமது பாவங்களை தமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார்னு வேதம் சொல்லுது. ஆனா அந்த பாவத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கிறார்? பாவத்தில் இருந்த மனிதனை எடுத்து நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். நல்லா பாருங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இங்க எலிசாவோடு கூட இருக்கிறாங்க. எலிசாவோட கூட இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, இருக்கிற இடம் கொஞ்சம் நெருக்கமா இருக்குது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, யோர்தான் வரைக்கும் போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டுவோம். அதாவது உத்தரம்னு சொன்னா சென்டர் பொம்பு, அதுல இருந்து சின்ன சின்ன கிளைகள் வச்சு ஒரு கூரை வீடு இது பண்ணுவாங்க. அப்போ அந்த வீட்டை தாங்கி நிற்கிற உத்தரம் ஒவ்வொருத்தர் ஒன்று வெட்டி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தனித்தனியா, அதாவது மனுஷன் தனித்தனியாய் தனக்கென்று ஒரு காரியத்தை தீர்மானிக்க நினைக்கிறான், தனக்கென்று ஒரு காரியத்தை உருவாக்கி கொள்ள நினைக்கிறான். தான் சௌகரியமா இருக்கணும், தனக்கு ஒரு இடம் வேணும், தனக்குன்னு சுதந்திரமா இருக்கிறதுக்கு யார் பிரச்சனையும் இல்லாம சுதந்திரமா சமாதானத்தோட அமைதிய ஜீவனம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ தனியா இருக்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்க தான் சொல்லுவாங்க, பிரைவேசி இல்லாத போயிடுச்சு. அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்ததுனால பிரைவேசி இல்ல, இப்போ நாங்க தனி கொடுத்தனுங்கிறதுனால பிரைவேசி. மனுஷனுக்கு எப்போ பிரச்சனை வருதுனாலே இந்த பிரைவேசியை ரொம்ப எதிர்பார்க்கும் போதுதான். எலிசாவோட கூட இருந்தாங்க, அங்க நெருக்கமாகிறதுனால பிரைவேசி இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வீடு கட்ட போறோம். சரி போங்கன்னு சொல்லும்போது அதுல ஒருத்தன் பாருங்க தெளிவா கூப்பிடுறான். என்ன விஷயம்? 3வது வசனம், அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை ஒருவன் மட்டும் ஞானமா கூப்பிடுறான். நம்ம தனியா போனாக்க இவர் இல்லாத போன வேலைக்கு ஆகாது. எலிசாவை கேட்கற, நீங்க கூட வாங்க. சரி வர. யோர்தான் கிட்ட போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருவர் ஒரு மரத்தை வெட்டுறாங்க. வெட்டும் பொழுது என்ன ஆகுது? 5வது வசனம், ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, என்ன சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். என்ன பண்றாரு?
யோர்தான் அருகே வராங்க, மரத்தை வச்சாங்க. ஒருவன் இலவசமாய் வாங்கி கொண்டு வந்த கோடரி யோர்தான்ல விழுந்தது. இந்த யோர்தான் 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 அப்படின்னா என்னன்னாக்கா, யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். நல்லா பாருங்க, யோர்தான் எப்படிப்பட்டதுன்னா அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுவான். அப்ப என்ன அர்த்தம் சொன்னாக்கா, யோர்தான் நதி அருகே இருக்கிற நிலத்தாண்ட பெய்யல மழை, எங்கேயோ பெய்கிற மழையை தண்ணீரை கடத்தி கொண்டு போகிற ஒரு பாதையாக இந்த யோர்தான் இருக்குது. அது எப்படிப்பட்டதுன்னு படிங்க, தொடர்ந்து படிங்க. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது. இந்த யோர்தான் நதின்றது சமவெளியில ஓடுற நதி கிடையாது. எங்க இருந்து வருது? மேலே இருந்து, அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி போல மலையில இருந்து இறங்கி வருகிற நீர் ஓட்டம் மிகுந்த ஒரு பகுதி தான் யோர்தான். இப்ப நல்லா பார்த்தோம்னாக்கா, இப்ப நம்ம இந்தியாவிலேயே கடந்த வாரத்துல எல்லாம் நடந்தது கடுமையான மழை வட இந்திய தேசத்துல எல்லாம். அப்ப வட இந்திய பகுதிகள் அந்த கடுமையான மழை பெய்யும் போது மலை தேசங்கள் என்ன ஆகுதுன்னா நிலச்சரிவு ஏற்படுது. நிலச்சரிவுன்னா என்னன்னா, வேகமா தண்ணி வந்து அறுத்து எடுத்துக்கிட்டு போகுது அப்படியே எல்லாருக்கும். அப்ப அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற கட்டை, சேறு, கல், மண் எல்லாத்தையும் கலக்கி கொண்டு போகுது. தெளிவான தண்ணியா இருக்காது. அப்ப இந்த யோர்தான் எப்படிப்பட்டு ஓடுதுனாக்கா கலங்கலா இருக்கும். நல்லா பாருங்க, எப்படி இருக்குன்னா கலங்கலா இருக்கும். ரொம்ப சேர் நிறைஞ்ச ஒரு இதுவா போகும். அப்போ ஒரு சேர் இருக்கிற பகுதியில ஒரு கோடரி விழுந்துருச்சுன்னா அது என்ன ஆகும்? முழுகிடும். இல்லைன்னா போய் எங்கேயும்னா ஒரு இடத்துல சொருகிக்கிட்டு நிற்கும். ஆனா வேகமா போற நதி மேல இருந்து வரும்பொழுது அந்த மண்ணு, கல் எல்லாத்தையும் புரட்டி கொண்டு வருது. யாரும் தெளிவான நதி கிடையாது. ஊழ்ந்த உடனே இடத்த போய் பார்த்து தேடி நீச்சல் அடிச்சு எடுக்கிறதுக்கு உள்ள போய் ஒருவனும் எடுக்கவே முடியாது. அதாவது அது உள்ள போனால் ஒருவனுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அது மரணம் நிச்சயம். இது எதற்கு ஒப்பனையா இருக்குதுனாக்கா, பாவத்தினால் மனிதனுடைய வாழ்க்கை போன அந்த மரண பயத்துக்கு ஒப்பான காரியம் தான் இந்த யோர்தான். இந்த மரண பயத்தில் இருக்கிறவங்களை மீட்டெடுக்கதான் இயேசு வருகிறார். அதான் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். ஏனென்றால் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தோடு இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அப்போ இந்த யோர்தான் எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, மனுஷன் மேலே இருக்கிற பாவம், சுமந்திருக்கிற பாவம், அது ஒரு இடத்துல போய் அவனை சொருகி கொள்ள வைக்குது. இன்னொருத்தர் இறங்கி அதை காப்பாற்ற முடியாது, மீட்டெடுக்க முடியாது. இன்னொருத்தர் இறங்கி அது என்ன, அந்த யோர்தான் எப்படின்னா சேரும் சகதியும் கல்லும் மண்ணுமாய் புரட்டி கொண்டு வருகிற ஒரு குழம்பிய நிலைமையில் இருக்கிற ஆறு. ஆனா பிரவாகித்து வேற ஓடும். அந்த நதியில தான் இந்த கோடரி விழுந்துருச்சு. இப்ப 2 ராஜாக்கள் தொடர்ந்து வாசிங்க 6வது வசனத்திலிருந்து. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்கிறான் பாருங்க. தேவனுடைய மனுஷன் கேட்கிறாரு, ஏன்பா யோர்தானுக்கு அருகே மரம் வெட்டுற நீங்க, எங்களுக்கு தனியா குடியிருக்க ஒரு வசதியா இடம் கட்டணும். அது எங்க கட்டணும்ன்றீங்க? யோர்தானுக்கு அருகே இருந்தா. அப்படி இப்படி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா சிலர் ஆற்றோரம் வீடு கட்டுவாங்க. ஏன்னாக்கா ஆற்றுல ஒரு பைப் போட்டு மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துவாங்க. எப்பவுமே எதுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு கவர்மெண்ட் வரும், இது நீர்நிலை கரையில் கட்டப்பட்டதுனால இந்த இடம்லாம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நல்லா 3 மாடி 4 மாடி கட்டி பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி ஜாலியாக இருக்கும்போது பில்டோஸரோடு நிற்பான் கவர்மெண்ட்டு. எல்லாத்தையும் இடித்து தரமாட்டமாக ஆக்கிட்டு போயிடுவான். இவங்க பாருங்க, யோர்தான் கரையோரமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், அப்புறம் என்னது வசதியாக இருக்கணும், தனியாக இருக்கணும். பிரைவசி, அதாவது எங்களுடைய பிரைவசியில் யாருமே தலையிடக்கூடாது. யாருமே தலையிட
கூடாது. அதனால தான் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது கூட சொல்கிறாங்க, ஏங்க இந்த பிரைவேசியில் நீங்கள் ஏங்க வந்து தலையிடுறீங்க கிறிஸ்தவங்கன்னு கேட்பாங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது வழங்கப்பட்ட பேர், அது மதத்தை குறிக்கிற பேரே கிடையாது. அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, தன்னுடைய வசதிக்காக தன் விருப்பத்தை நிறைவேற்ற மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியில் ஒரு இழப்பு வருது. இலவசமாய் பெற்றாங்க, அது எங்க போகுதுனாக்கா சேறு சகதி நிறைஞ்ச தண்ணி நிறைஞ்சு இருக்கிற யோர்தான் நதியில போய் விழுந்துடுச்சு. உடனே கத்துறார், இரவலா வாங்கிட்டு வந்தது, ஐயோ என் ஆண்டவனே, ஐயோனாலே ஆபத்து வரும். ஏன்னா இலவசமா கொடுத்தவன் என்ன கணக்கு கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? இலவசமாய் நம்ம பெற்றிருக்கிற இந்த சரீரத்துக்கு நியாய தீர்ப்பு நாள்ல எந்த மனுஷனானாலும் தேவனுக்கு முன்னால நின்று நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால்தான் வெளிப்பட்ட விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கோம், பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்லி இருக்குது. அப்ப வேதத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க தெளிவா தான் இருக்குது. பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஐயோ, அவனுக்கு ஆபத்து வரும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க தனியா வசதியா இருக்கணும்னு நினைச்சோம், இப்போ ஒரு பெரிய ஆபத்து வரும், இலவசமா பெற்றது இப்போ சேத்துல போய் முழுகி இருக்குது. தேவனுடைய மனுஷன் கேட்கறான், அது எங்கே விழுந்தது? படிங்க, தொடர்ந்து படிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, பாருங்க, அந்த தண்ணி கலங்கி இருக்கிற தண்ணியா காரணம், அது இங்க தாங்க விழுந்தது. உள்ள எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. கோடரி எங்க இருக்குதுன்னு தெரியாது. போய் நல்ல இரும்பு வெயிட் என்ன ஆயிடும், உள்ள போய் சுருக்கிக்கும். ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். நல்லா பாருங்க, ஒரு கொம்பை வெற்ற, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற காரியம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நல்லா சொல்றார். இந்த கிளை என்னப்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் கிளை எண்ணப்பட்டவர், தாவீதின் குமாரன் எண்ணப்பட்டவர். அப்ப இந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வந்த கிளை இயேசு கிறிஸ்து. ஒரு கொம்பை வெட்டுறாரு, வெட்டி அந்த கோடரி எங்க விழுந்ததோ அங்கே எரிகிறார். நல்லா பாருங்க, தண்ணிக்குள்ள கொம்பு போகாது, ஆனால் காய்ந்திருக்கிற கொம்பு தான் போகாது. பச்சையா இருக்கிற மரத்தை வெட்டி அதை ஓங்கி எரிஞ்சோம்னா முதல்ல என்ன ஆகும்னா, கொஞ்சம் தூரம் போய் டச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மிதக்கும். ஆனா இந்த மரம் என்ன பண்ணுது பாருங்க, இந்த கொம்பு படிங்க. ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. என்னது? இரும்பை மிதக்க பண்ண முடியுமா? கேட்ட எல்லாம் மேஜிக்ல மிதக்க பண்ணுவோம், சித்து விளையாட்டுல மிதக்க பண்ணுவோம். இரும்பை எதாலையும் மிதக்க வைக்க முடியாது. இது எதை குறிக்குதுன்னா, இரும்பை போன்ற கடினமாய் இழுத்து கொண்டிருந்த பாவத்தையே மிதக்க வச்சு திரும்பவும் இவன் வாழ்க்கையை அவன் கையில கொண்டு வந்து கொடுக்கறது தான். அல்லேலூயா. மனிதன் எந்த வாழ்க்கையை இழந்து போனானோ அந்த வாழ்க்கையை திரும்ப அவன் கையில கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு ஒப்படையான காரியம் தான் இந்த யோர்தான்ல நடக்குது. ஒரு கொம்பை வெட்டி அங்க போடுறாரு, கோடரி மிதக்குது, எடுத்துக்கொள்றார். படிங்க. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கையை நீட்டி எடுக்கிறான். எப்படி? அது இருக்கிறது யோர்தான் நதி ஓரம், கையை நீட்டி எடுக்கிறான். அப்ப என்ன பண்றாருன்னா, அவனுக்கு அந்த காரியத்தை லகுவாக்கி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அதனாலதான் இயேசு சொல்லுவார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னா. என்னன்னாக்கா, அவர் நமக்கு லகுவா கொடுக்கிறார் அந்த ரட்சிப்பின் காரியத்தை. நமக்கு அதனுடைய அருமை தெரியாம என்ன பண்றோம்னா, திரும்பி தண்ணியில போட்டுட்டு ஐயோ என் ஆண்டவனேன்னு புலம்பின்னு இருக்கிறோம். அப்பப்போ பிரைவேசி தேடி ஓடுறது.
அதாவது அதனால தான் வேதத்திலே உருவாக்கும் பொழுதே வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை உருவாக்கும் பொழுது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இந்த பிரைவசியை ரொம்ப விரும்புகிறவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஆன்லைன் கிளாஸில் உட்கார போகிறேன், நான் போய் ஸ்டடி பண்ண போகிறேன் தனியாக. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல எதனா ஒரு கேஸில் மாட்டிக்கோ, இல்லை பைக்கை வச்சுடும், இல்லை சூசைட் பண்ணிக்கோ, இல்லை வீட்டை விட்டு. இதுதான் நடக்குது இன்றைக்கி நாட்டில். ஏன்னா இந்த ப்ரைவசின்னு போனாலே இந்த ப்ரைவசியை என்ன பண்ணோம்னா உள்ள இழுத்துறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 2 பேர் கூடியிருந்தால் அவர்களுக்கு நலம். ஏன் 2 பேரும் சொல்லுதுனாக்கா, இப்போ ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் 2 பேரை வச்சார். ஏதேன் தோட்டத்தில் 2 பேரை வச்சார். ஆனால் 2 பேரையுமே ஒருத்தர் என்ன பண்ணான்னா ஸ்பிளிட் பண்ணி கேம் ஆடி வெளியே துரத்திட்டான். இவர் ஒரு பக்கம் வேலைக்கு அமைச்சா, இந்த அம்மா கிட்ட ஒரு காரியத்தை பேசினா 2 பேர் கதையை முடிச்சு தோட்டத்தை விட்டு. இந்த பிரைவசியே வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் இழக்க வைத்து பெரிய பாவத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும். அப்போ மனிதர்கள் இதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னாக்கா இன்னைக்கு என் பிள்ளை தனியாக படிக்க போகுது, என் பிள்ளை படிச்சுங்க இப்போ பாரு, இப்போது கம்ப்யூட்டரும் கையுமா தான் ஏன் இருக்கிறான், செல்ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே படிச்சுங்க, என்ன படிச்சுட்டு இருக்கிறான். அது பார்த்தா தான் தெரியும், ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அப்போ என்னென்ன இந்த ப்ரைவசி என்ன பண்ணுதுனாக்கா இழுக்குது, உள்ள சேர்த்துக்குள்ள இருக்குது. சாதாரண நதி இல்லை, யோர்தான் நதி. மலை மேலே இருந்து மண்ணு கல் எல்லாத்தையும் புரட்டிக்கிட்டு வர்றது. வேற ஒரு மனுஷனால் அது உள்ள புகுந்து அந்த கோடரியை எடுத்து கொடுக்கவே முடியாது. ஆனால் ஒரு கொம்பை வெட்டி போட்டு தேவனுடைய மனுஷன் மிதக்க வச்சு எடுத்துக்கோ அப்படின்றார். அதனால தான் நமக்கு இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையின் அந்த அருமை தெரியாமல் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அடிக்கடி மனுஷன் பாவம் பண்ணிட்டு பிசாசன்னு இழுத்துருச்சு, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவர் அவர் இருக்கிறார். அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக. அதனால் என்ன பண்ணுறாரா, பீர் குடிக்கிறாராம். இது டென்ஷனை போக்குறதுக்கு எனக்கு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், அது கூட சேர்ந்து கொஞ்சம் விஷமாக வாங்கி கொடுத்துருங்க, கூட அதையும் சேர்ந்து குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னாக்கா கிறிஸ்தவனாக வாழ்கிற நான் எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு மனுஷர்கிட்ட இருக்குது. ரட்சிப்பை உதாசீனப்படுத்துகிற ஒரு நிலைமை. பிரைவசி வேணும். இந்த பிரைவசின்றது தான் இன்னைக்கு உலகத்திலேயே பாழாக்கிக்கிட்டு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பங்கள்லாம் இன்னைக்கு ஏன் சீரழிக்கப்படுதுன்னா பிரைவசி. எப்போ பாரு ஃபோனு கைமா தான் இருக்கு, எப்போ பாரு செல்ஃபோனு நோனி, ராத்திரி 2 மணிக்கும் அந்த செல்ஃபோனு, காலையில் 4 மணிக்கும் செல்ஃபோன். படிக்க சொன்னால் கூட அவ்வளோ ஒழுங்காக படிக்காத பசங்க அந்த அளவுக்கு ஒரு செல்ஃபோன். நான் கேட்டேன், ஆன்லைன் கிளாஸு ஸ்டடி பண்ணுறேன், குரூப் ஸ்டடி பண்ணுறோம், இதில் வீடியோ கான்ஃபரன்ஸில். கடைசியில் அது எதனா பிரச்சனை ஆகி வரும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும். அப்போ இந்த ப்ரைவசி என்ன பண்ணுதுனாக்கா, எலிசா கூட ஒழுங்காக தாங்க இருக்கிறாங்க, இடம் நெருக்கமாக இருக்குது, நாங்கள் விரும்புவதை செய்ய முடியல. என்னது, நாங்கள் விரும்புவதை செய்ய முடியல. அதுதான் நோக்கமே. தனியாக இஷ்டத்துக்கு வாழ்வனே, என்னை கேட்கறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுல்ல. இப்போ இந்த எலிசா எப்போ பாரு தொல்லை பண்ணிக்கினே இருக்கிறான். என்னையா பண்ணுற, காலையில் 3 மணிக்கு எழுந்தியா ஜெபம் பண்ணிக்கலான்றான். போங்க, இங்கே போய் இதை செய்யுங்க, அங்கே போய் அதை செய்யுங்கன்னு. இந்த ஆளை விட்டு தனியாக போயிட்டுன்னு வச்சுக்கிய தொல்லையே கிடையாது. எப்படியாவது தனியாக ஒரு வீடு கட்டி இவன் தொல்லையிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், நிம்மதியாக போயிடணும். ஆனால் போன இடத்துல தான் பிரச்சனை. ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டுறாரு. இரவலாக வாங்கின்னு போன கோடரி தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. எலிசா ஒரு சின்ன கொம்பை வெட்டி, பெரிய மரம் கூட சொல்லலை, ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல வீசினான். இந்த கொம்பு உள்ளே போன உடனே உள்ள இருக்கிற கோடரி வெளியே வருது.
இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியாக அந்த பாவ இருளாய அந்த சேற்றுக்குள் தான் ஊடுருவி பாய்ந்து அங்கு புதைந்து கிடந்த நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைதான் ஒரு காரியத்தின் ஒப்பனையாக 2 ராஜாக்கள் எழுதி வைக்கிறது. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் நாட்கள் என்ன செய்யும், இந்த ரட்சிப்புனா என்ன அது தெரியாம தான் நீங்க மனுஷன் பாவத்துக்குள்ள கேட்ட ஞான சாணத்துக்கு அபிஷேகம் பண்ண மறுபடியும் பாவம் கேட்டா பிசாசு என்னை இழுக்குதியா, பிசாசு என்னை இழுக்குது. பிசாசு எங்க எடுக்க போகுது? பிசாசு எடுக்காது, உன் புத்தி தான் எடுக்கும். எப்போ நீ தனியா போகணும்னு நினைக்கிறியோ, வீட்டில் இருப்பாரு, மனைவி சொல்லுவாங்க அதுவா கடைக்கு போயிட்டு வரலாம்வாங்க. வெறும் கொஞ்ச நேரம் போயிட்டு வரக்கூடாது. கடைசியில் பார்த்தா போன் வரமாட்டார். வரும்போது தள்ளாட்டத்தோடு வீட்டுக்கு வந்து உட்காந்து மூலையில் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா பிசாசு தனியாக இட்டுன்னு போயிட்டான் கடைக்கு. பிசாசு எப்படி தனியாக இட்டுன்னு போவான்? இந்த பிரைவசி அப்படிங்கிறத அதிகமாய் விரும்புகிற மனிதர்கள் புரிந்துங்க. உங்களை பாவத்துக்குள்ளே இழுக்க பிசாசு பயன்படுத்துகிற ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த பிரைவசி. ஆக அந்த பிரைவசியில ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் யோசேப்பின் காலத்தில் நடந்தது. யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கும் போது அந்த வீட்டில் யாரும் இல்லை. நல்லா பாருங்க, வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுறது, யாரும் இல்லை. எஜமானி மட்டும்தான் இருக்கிறா, இவன் மட்டும்தான் வீட்டு விசாரணைக்காரன். இந்த பிரைவசி ஒருவரை தவறு செய்ய தூண்டுகிறது, ஒருவரை தவறுக்கு விலகி ஓட வைக்குது. இது எங்க இருந்து வந்ததுன்னா, ஐயோ இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாச்சே, இது இரவலா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதை நான் எப்படி இழந்து போவேன்னு சொல்லி கர்த்தருக்குரிய அந்த பயம் இருந்ததுனாலதான் யோசேப்பு ஓடி போகிறான். அப்ப இந்த பிரைவசி பாருங்க, ஒருவரை பாவம் செய்ய இழுக்குது, பாவத்திலேயே அவங்களை கொண்டு போயிடுச்சு. இன்னொருத்தனை பாவத்தை நோக்கி இழுக்கும் போது கர்த்தருடைய கிருபை, என்ன வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது. இந்த பாவம் இழுக்கும் போது இந்த கிருபை என்ன பண்ணுது, இவன் மேல வச்ச கிருபை இவனை வெளியே இழுத்துக்கிட்டு வருது. யோசேப்பு தன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த சரீரத்துக்கு வெப்பமான சூடெல்லாம் கிடையாது, கரைபடாம நான் பாதுகாத்துக்கணும், அது ஒண்ணுதான் அவனுடைய நோக்கம். அதனாலதான் வேதத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுது, தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு விட்டு ஓடி போனான் என்று சொல்லி. வஸ்திரம் இல்லாம ஒருத்தன் ஓடினானாக்கா என்ன நினைப்பாங்க, உள்ள என்ன நடந்தது, ஏன் இப்படி ஓடுறான்? அதனால்தான் உடனடியாக அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க. சாட்சி சொல்லியிருப்பாங்க, ஆமாயா வீட்டுல இருந்து இப்படி ஓடினாயா அவன், ஆனா உள்ள நடந்தது யாருக்கும். அப்ப இந்த பிரைவசி பாருங்க என்ன பண்ணுதுன்னா, பாவம் செய்ய இழுக்குது, இல்லைன்னா பாவத்துக்குள்ள நம்மளை தள்ளுது, இல்லைன்னா பாவம் நம்மளை மேற்கொள்ள வைக்குது. இப்ப இந்த பிரைவசியை குறிச்சு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த பிரைவசி தான் என்ன பண்ணுதுன்னா, பாவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து அப்படியே நம்மளை போட்டு அமைக்கிறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது எந்த பாவத்துல இருந்தும். தேவனுடைய மனுஷன் யாரும் அந்த நினைச்சை காப்பாற்ற முடியாது. அதுக்குதான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் வந்து நமது பாவங்களை சுமந்து அந்த பாவத்துக்குள்ள முழுகிறார், முழுகி நம்மளை வெளியே தூக்கி விடுறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும்
யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக, நல்லா சொல்லுது பாருங்க, அவர் தேவ தூதருக்கு உதவியா கை கொடுக்கல. பாவம் செய்த தூதர்கள் சாத்தானோடு சேர்ந்து விழுந்து போனாங்களே, அவங்களுக்கு உதவியா அவர் கை கொடுக்கல. ஏன்னா அவங்க தேவனையை விட்டு தூரமா வந்தவங்க தனியா போனாங்க, நாங்க தனியே ஒண்ணு உருவாக்கி போனாங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி மனுஷர்கள் போராட்டத்திலே, பிரச்சனையிலே, ஆபிரகாமின் சந்ததியினர் ஆபிரகாம் அழைத்த உடனே வந்தவன், வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தித்தவன், குடும்பத்துல சில பிரச்சனைகளை சந்தித்தவன், நிறைய எதிர்ப்புகளை பார்த்தவன், போராட்டத்தின் மத்தியிலே தன் வாழ்க்கையை நடத்தின இவன் தான் ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமின் சந்ததியினா இதுவோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்களப்பா, உங்களை தெரிந்து கொண்டு நடத்துறாரு. நீங்களும் ஆபிரகாம், நம்ம ஆபிரகாமின் சந்ததியினும் என் நிஜமான ஆசீர்வாதமா இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் உடைய, வெள்ளியிலேயே பொண்ணு இல்லையே, வெள்ளி இல்லையே பொண்ணு இல்லையன்ற புலம்புற வாழ்க்கை தான் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குது. ஆபிரகாமின் சந்ததினா என்ன அர்த்தம்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவன், போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்தவன், தேசம் விட்டு தேசம் ஓடிக்கொண்டிருந்தவன், குடும்பத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவன், பிள்ளைகளை குறித்த வேதனை நிறைஞ்சவன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா இல்லையா யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நம்மளதான் சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இருங்க சோதிக்கப்பட்டார், சிலுவையிலே சோதிக்கப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வைத்தாரே பிதாவாகிய தேவன். இமைப்பொழுது அவரை மறைத்தார், அவர் முகத்தை அவ்வளவுதான், உடனே கதறுகிறார். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. அப்படி கதறிதான் அவனை தூக்கி விடுகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, பாருங்க வேதம் சொல்லுது, மரணத்தில் ஊற்றுகிறார். யோர்தான் நதிக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த பாவத்தை தன் ஆத்துமாவை ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, பிதாவாகிய தேவன் அப்போ அவர் எப்படி பார்க்கிறாரா, பூமியில் இருக்கிற மனுஷன் அக்கிரமம் செய்தானே, அந்த மனுஷன்ல ஒருத்தர நினைக்கிறார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தபடியினால் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல, அக்கிரமம் செய்கிற மனுஷர்களுக்காக வேண்டிக் கொண்டபடியினால் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். மனுஷனை மீட்டெடுக்கிறவர் எப்படிப்பட்ட காரியம்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினுகிறார் ஆண்டவர். இந்த பிரைவசி தேடி போற அநேகரை பிசாசு இழுக்க நினைக்கிறான். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. பாவத்தில் அவரே உள்ளே இறங்குறார், கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்தையே பார்க்காதவர். அந்த பாவத்துக்குள் தன்னை செலுத்தி, எப்படி அந்த யோர்தான் நதியிலே அந்த கொம்பு போய் மூழ்கி கிடந்த கோடரியை வெளியே கொண்டு வந்து மிதக்க வைத்ததோ, அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாவ இருளின் உடையான சேற்றுக்குள் நுழைந்து அதில் அமிழ்ந்து கிடந்த நம்மளை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு இலவசமான, ஆசீர்வாதமான, சுகமாய் வாழ்கிற சௌக்கியமான ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை உணர்ந்து கொள்ளாமல் பிரைவசி என்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகள்
இன்றைக்கு சத்துருவின் வலையில் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. நீ போய் சொருங்கிட்டினா கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும். உன் தாய், தகப்பன், நண்பன், சொந்தக்காரர், பெரிய ஆட்கள் யாருனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் இன்னைக்கு பிரைவேசிங்கிற ஒரு காரியத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளையே பாவ சேற்றுக்குள் இழுத்து கொண்டு இருக்க பார்க்கிறது. தாங்கள் செய்கிறது தவறு என்று அவர்கள் உணர முடியாத அளவுக்கு அவர்களை பாவத்தின் சேற்றில் இழுத்து கொண்டிருக்கிறான். பேர் சொல்வார், கண்கள் மயங்கி போனவர்கள், கண் மயக்கம் உண்டானவர்கள், கண்கள் சொருகி போனவர்கள், இப்படிலாம் சொல்லுவார். ஏன்னாக்கா ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை உணராமல் அநேகர் இன்றைக்கு சத்துருவின் சில தந்திர அநேகர். ஒருத்தர் தூக்கம் வரலன்னு ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் அவன் அம்மா சொல்கிறாங்க, எங்கே பிரதர் நைட்டு 2 மணி வரைக்கும் படம் பார்த்துங்கிறா பிரதர். நான் சொல்கிறது சின்ன பொண்ணு இல்லை, கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி மருமகளும் வந்துச்சு, ஒரு பிள்ளைக்கு கல்யாணமும் பண்ண போகிறாங்க. அந்த அம்மாவை குறித்து அவங்க அம்மா சொல்கிற காரியம். 2 மணி வரைக்கும் டிவி அப்படியே செல்ஃபோனில் படம் பார்த்துனுங்கிறா. மறுபடியும் 4 மணிக்கு எதிர்பார்த்தா 4 மணிக்கு செல்ஃபோனை நோண்டினுங்கிறா. காயில் எனக்கு சுகர் ஏறிச்சு, எனக்கு ஒரே மயக்கமாக இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் ஏன் வராது பின்ன கேட்டால் பசங்கள்லாம் இல்லையே, நான் பொழுது போயே, பைபிள் படினா முடியாது, ஜபம் பண்ணுனா முடியாது, ஆனால் படம் பார்க்கறதுக்கு மாத்திரம் முடியும். இதுதான் பிரைவசி. இந்த பிரைவசி தான் இன்னைக்கு உலகத்தில் மனுஷனை சத்துரு இழுத்து கொண்டிருக்கிற ஒரு தந்திரமான கருவியாக இருக்கு. அது கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருங்க. பிரைவசி தனியாக போய் உக்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டுறது, தனியாக போய் உக்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் இது பண்ணுறது, தனியாக போய் உக்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி அதில் படம் பார்க்கறது, சில பிரச்சனைக்குள் சிக்கி கொள்வேன்றார். சேத்துல போய் சொருகிக்குவ, எச்சரிக்கையாயிரு. இயேசு ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். எலிசா கூட இருக்கிறது தொல்லையா இருக்குதுன்னு போன கும்பலில் ஒருத்தர் கதை அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னையா இருந்தாலும் எப்போ பாரு காலையில் இருந்து ஜபம் பண்ணுறோம், பைபிளை படிக்கிறோம், தொல்லையா இருக்குது, இந்த வீட்டை விட்டு எப்போ போகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி ஒருத்தருக்கு, இந்த வீட்டில் இருப்பது எனக்கு நரகம் போல் இருக்கிறது, எப்பொழுது என்னை அழைத்து கொண்டு போவார். திரும்ப என்ன நடுத்தரில் விட்டுட்டாருன்னா அப்போ தெரியும் என்ன இங்கேருந்து யாரை இட்டுன்னு போவாங்க. நான் ரோடில் உட்காந்து கதறும் பொழுது தெரியும். இன்னைக்கு எல்லாம் கவிதை, சினிமாக்களை பார்த்து கவிதை எழுதி உட்காந்து. பைபிளை படினா படிக்க வர தெய்வத்துக்குட்டி படிக்கணும், இதில் வர கவிதை எழுதி உட்காந்துக்குது. இன்னைக்கு விசுவாசிகளினுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. விசுவாசிகள் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க. இந்த பிரைவசின்றதை நோக்கி ஓடுகிற உன் பிள்ளையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் சொந்தக்கார பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ கவனிக்காவிட்டால் நீ கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து யாருமே உதவி செய்ய முடியாத மனுஷரை மீட்டெடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். இந்த இலவசமாய் பெற்ற ரட்சிப்பத்தான் நாம் அருமை தெரியாம இன்னைக்கு தாறுமாறாக்கி கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றோம், அதை இழந்து போகக்கூடாது. இந்த ஆத்மா கர்த்தர் இடத்துல போகணும். இந்த சரீரம் கர்த்தர் வரும்போது எழுந்திருக்கணும். அப்படி நான் வாழ்கிற நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமாய் நாம வாழணும். படிக்கிறதுக்கு செல்போனை யூஸ் பண்ணு, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணு. ஆனால் தவறான காரியங்களுக்கு நீ உன் பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ, சிலர் வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுது. ஆன்லைன் ஒர்க்கிங் கேட்டால் நைட்டில் ஒர்க் அட் ஹோம், படம் பார்த்து உட்காந்துக்கிறது. இதனால குடும்பங்களில் பிரச்சனை வரும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும், உன் கேரக்டர் மாறும், நாளைக்கு உன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் ஏன் இப்படி ஆனோம்னு புலம்புறதுல அர்த்தம் கிடையாது. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்காங்க. வேதம் சொல்கிற ரட்சிப்பை குறித்து கவனமாக இருங்க.
எச்சரிக்கையா இருங்க. ஒருவனும் ஒழுக முடியாத ஒரு சேர்ல இருந்த நம்மளை தான் மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்து மிதக்க வச்சு இன்னைக்கு நம்மளை நல்லா வாழ வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் ரட்சிப்பை குறித்து அலட்சியமாய் இருந்து கொண்டிருந்தோமானால் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி இந்த நாட்களில் நம்முடைய காரியங்களை சரியாக சீர்தூக்கி பார்ப்போம். விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் பிள்ளைகளை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் மிகுந்த கவனமாக இருந்து ஜெபிங்க. அவங்கள கண்காணிங்க, கடிந்து கொள்ளாதீங்க. முதல்ல கனிவாக பேசுங்க. வாழ்க்கையை அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுங்க. உண்மையை விளக்கி காட்டுங்க. மீறி போகும்போது கண்டிங்க. ஏன்னா எடுத்த உடனே கண்டிச்சா அது வேற ரியாக்ஷனில் போதுங்க. நீங்கள் பசங்க எல்லாருமே புருஷன் திட்டினா பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்குது, பொண்டாட்டி திட்டினா புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறான். நீங்கள் நாட்டில் அம்மா அப்பா திட்டாங்கன்னு வீட்டை விட்டு ஓடிடுதுங்க பசங்க. இப்போ அந்தமாரி நிறைய. அப்போ நம்ம விசுவாச குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. மேலே இருந்து சேறு சருதி அடிச்சுக்கிட்டு நம்மளை மூழ்கடிச்சு கொண்டிருந்த பாவத்திலிருந்து தானே நம்மளை மீட்டெடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சந்ததிகளை எப்படி நாம் கர்த்தருக்கு என்று உருவாக்கி வைத்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்க முடியும். அதனால தான் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. குடும்பத்தில் இருக்கிற மூத்த விசுவாசிகள் நீங்க ஆயத்தமாகுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற மொத்தவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. பிரைவசி 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 அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு சத்துரு தந்திரமாய் தன் வலையை விரித்து எல்லாருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை, நற்பெயர்களை, நற்சாட்சிகளை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுத்து சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எந்த சேராக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே எடுக்க ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறது, இனிமேலும் நடத்தும். எந்த இருளில் இருந்தாலும் சரி, எந்த உளையான சேற்றில் இருந்தாலும் அவர் கரம் நீட்டி நம்மளை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் இந்த செய்தி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நீ கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு மாத்திரம் உன்னை ஒப்புக்கொடு. அவர் கரம்தான் உன்னை அந்த ஆழமான உலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உன்னை மிதக்க பண்ணும். ஒரு கோடரி மிதக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கோடரி மிதக்கவே மிதக்காது. அப்போ மிதக்குதுன்னா அந்த பாவத்தின் அடர்த்தி எவ்வளோன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னாக்கா, உப்பு கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் மனுஷன் விழுந்தான்னா முழுக முடியாது. ஏன்னா அந்த தண்ணியுடைய டென்சிட்டி மனுஷனுடைய வெயிட்டை விட அதிகம். அதனால அதுக்கு மேலே. அப்போது நம்ம பாவம் நம்மளை விட வெயிட்டு ஜாஸ்தி. அந்த பாவத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்து நம்மளை மிதக்க வைக்கிறார். என்னன்னாக்கா உள்ள மறுபடியும் முழுகிடக்கூடாது. அப்போது நம்ம நினச்சி பார்க்கணும், ஐயோ முழுவதுனா என்ன வெளியே கொண்டு வந்தாரே, நான் மறுபடியும் எப்படி அதை போய் முழுகுவது? எச்சரிக்கையாக இருங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கூட இந்த சாதனங்களால் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபை உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். கடைசி நாட்கள் இருக்கிறோம். மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். ரட்சிப்பை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லோரும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடுவோம். இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஹலோ சகதியா கலத்துரமாசியா லிஹத்துள்ள சகதி மோக்கி அங்கலத்துரமா பிரைவசி பிரைவசி. நான் தனியாக இருக்க போகிறேன். நான் தனியாக இருந்து வேலை செய்யணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீ தனியாக இருந்து செல்ஃபோனிலும் கம்ப்யூட்டரிலும் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கண்கள் உலாவுகின்றாங்க. இந்தியா ஒரு கண் அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, அனுப்பிச்சாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னென்னா பூமியை அது சுற்றுற வேகத்துக்கே சுற்றிக்கிட்டு அதை படம் முடிக்கணும் தெளிவான அனுப்பிச்சாங்க. பல 1000 கோடிகள் வேஸ்ட். ஆனால் பூமி சுற்றுற வேகத்துக்கு
அவருடைய கண் நம்மளை பார்க்குதுன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான கண். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதாம். சும்மா இல்லை, உலாவுதுன்னு என்ன அர்த்தம்னாக்கா 360 டிகிரிக்கும் சுழல்ற கண் வருது. எந்த மூலையில் இருந்தாலும் நீ என்ன பண்ணினாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருங்க. இது உலகத்தார் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இன்னைக்கு செய்தி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் சபை மக்களுக்கும் தான் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். நீ பிரைவசின்னு சொல்லிட்டு என்ன பண்ற? யோசித்து இன்றைக்கு அதை விட்டு விடு. கர்த்தருடைய கண் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தனக்கு பெரிய அவமானம் பொய் சாட்சி வந்தாலும் பரவாயில்லை என்று வஸ்திரத்தை விட்டு ஓடி போன வாலிபன் யோசேப்பு. சின்ன பையன், சும்மா இல்லை, வாலிபன் யோசேப்பு. அவன் ஒரு எகிப்து தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு அவமான பொருளாய் ஓடுகிறான் என்று சொன்னால், இந்த சரீரம் மான அவமானம் எனக்கு முக்கியம் இல்லை, என் கர்த்தர் என் கூட இருக்கிறான் தான் முக்கியம். அந்த சரீரத்தை தான் அப்புறம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை வைத்தே தேவன் அலங்கரிக்க வைத்து மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. எந்த எகிப்து தேசத்துல வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினான் அவமானமாய், அதே எகிப்து தேசத்தின் வீதிகளிலே ராஜாவினுடைய அந்த வஸ்திரங்களை உடுத்துவித்து அந்த அலங்கார கிரீடத்தை தரிப்பித்து ராஜாவினுடைய 2ஆம் ரதத்தில் ஏற்றப்பட்டு தெண்டனிட்டு பணியும்படி அவனை உலாக வைத்தார் ஆண்டவர். ஆக பிரைவசியை உன்னை பிசாசு இழுக்கிறான விட்டுட்டு வெளியே வா. உனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, யாராவது மிரட்டுறாங்கனாலும் பயப்படாத, உன்னை அவமானப்படுத்துவனாலும் நீ பயப்பட வேண்டாம், வெளியே ஓடிவா. இப்பொழுது நீ படுகிற அவமானத்திற்கு பின்னால் உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல தான் ரிமல ஷகல துரவா ஓலி ஹாத்தோ ரிசி ஹாத்தி அங்கரு துரவாசியா ஓலி ஹாத்தோ ஷிகா ஓக்கியா. விசுவாச குடும்பங்கள் மேலே சத்துருவின் கண்களில் வைத்திருக்கிற எல்லா தந்திரங்களையும் நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அந்த மகிமையின் கரம் நீற்றப்படும்படியாய் ரோசி ஹாத்தியா கலத்துரவா ஊரி மஹரோசி ஹாத்தி அங்கலத்துரவா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரும் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் என் குடும்பத்தின் மேல உலாவட்டும். எங்களுக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, இருந்து நாங்கள் வெளியே ஓடி வரணும். நீர் எங்களை பிற்காலத்தில் மகிமைப்படுத்த போகிறீர். யோசேப்பை வெட்கப்பட்ட தேசத்திலே தெண்டனித்து பணியும்படியாய் உயர்த்தின தேவன் இந்த சின்ன அவமானத்தில் எங்களை வெளியே கொண்டு வந்து, பிசாசின் தந்திரத்திலிருந்து என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து எங்கள் வாழ்க்கையை மகிமையுள்ளதாய் நீர் நடத்த முடியும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரும் உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க. நாசமாக்கும்படி நினைத்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கிறார். ஓ லேஹா ரோசியா. இந்த பிரைவசியை வைத்து பயன்படுத்தி பிள்ளைகளுடைய மனக்கண்களை சுருக வைத்து சிந்தையை சீரழித்து அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கூட கீழ்ப்படியாமல் இன்றைக்கு சில குடும்பத்தில் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் தமது பலத்த கரத்தை இன்றைக்கு போல சகுதி ஆக்கோ ஓ ரி மகு ரசிஹத் யங்கரதுரவா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இன்றைக்கு நீட்டுகிறார். உங்க குடும்பத்தின் மேல் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. எல்லா அந்த பிரைவசியை பயன்படுத்தி புகுந்து இருளை வியாபிக்க வைத்துக் கொண்டிருந்த எல்லா சத்துருவின் இருளின் வலைகள் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து வெளியே போகிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ரிஹா லோஷி அமோதி அங்கரதுரவா ஓ ரிஹா துரிமுசி ஹத் யாக்கரதுரவா லஷந்துரி மக்கரதுரவாக்கியா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மர சகதி மக்கரதுரவா. கர்த்தருடைய ஒரு மகிமையின் அக்கினி உங்க வீட்டுக்குள் இறங்கி இந்த பிரைவசியை பயன்படுத்தி குடும்பத்தின் எதிர்காலத்தை நன்மதிப்பை கெடுக்கும்படி இருளை வலையாய் விரித்து வைத்து செயல்படுகிற சத்துருவின் எல்லா இருளின் கிரியைகளும் உன் குடும்பத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் எல்லையை விட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அதை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிஹலோ ஷகதி போக்கியா ஓ ரிமஹதி அங்கரதுர மூசி ஹலதரவாசியா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நன்றி மாலா சந்துரிமா கரதுரவா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது பரிசுத்தமுள்ள ஒரே திருக்குமாரன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் சமூகத்திற்குள் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் உமது இருதயத்தில் இருக்கிறதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லோரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒரு கரத்தில் நாங்கள் கொண்டு வந்து ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசியுடைய பிள்ளைகளை இருள் என்கிற உளையான சேற்றுக்குள் இழுக்க நினைக்கிற கைபேசியை பயன்படுத்தி ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய கண்களை, சிந்தைகளை, இருதயத்தை கெடுத்து சீரழித்து சாட்சியை கெடுக்க வைக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரையா. வார்த்தையின் வழியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு அந்த விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. ஒரு குடும்பமும் வெட்கப்பட்டு போய் நிற்காதபடிக்கு உம்மால் உயர்த்தப்படுகிற குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று வாழத்தக்கதாய் உமக்கு நற்சாட்சிகளாய் நிற்க, உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய், கண்மலையின் மேல் நிற்கிற பாத்திரங்களாய் அவர்களை உமது கரத்தில் எடுத்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சாத்தானை தோற்கடித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இருள்களையும் அகற்றி போட்டு எல்லா உளையான சேற்றிலிருந்து ஒவ்வொருவரையும் மிதக்க பண்ணி மீட்டெடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கருதார். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். குடும்பத்தை வெளிச்சத்திற்குள் நடத்தி உங்களை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். God bless. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர்,